திருச்சியில் பிறந்த அந்த 7 நாட்களான குழந்தைக்கு இருதயத்தில் அந்த வாழ்வில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் காலையிலேயே இங்கிருந்து இதற்கென பிரத்யேகமாக மருத்துவர் குழு மற்றும் கைதேர்ந்த ஓட்டுநர் குழு, அதாவது இது போன்ற சென்சிட்டிவான விஷயங்களை ஹேண்டில் செய்வதற்கு உறுதுணையான ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் மற்றும் மூத்த மருத்துவர் உள்ளிட்ட குழுவினர் காலையிலேயே அங்கு சென்று விட்டனர். கிட்டத்தட்ட 12:50 அங்கிருந்து கிளம்பியவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு இங்கு வருவதற்கு 2.25 மணி நேரத்திற்கும் குறைவாகவே எடுத்துக்கொண்டார்கள் என கூறியிருந்தனர். பார்த்தோம் என்றால் திருச்சியிலிருந்து இங்கு கோவைக்கு வரும் வரையில் அந்த ஒட்டுமொத்த அந்த கிலோமீட்டர் 220 கிலோமீட்டருக்கு மேலேயும் கிரீன் காரிடார் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் காவல்துறையினர் இதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தடுப்புகள் அமைத்தும் மற்ற வாகனங்கள் ஏதும் வந்துவிடாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நேரடியாக இங்கு தற்போது மருத்துவமனைக்கு குழந்தை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது.